ஹாய்! ஒரு குட்டி விழாவ பார்க்கலாமா? அந்த 4 பேர் யாருன்னு தெரியலங்க. 2 நாளா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஒரு முடிவுக்கு வாங்க பாஸ். இன்னும் இந்த வானத்துல ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் பறந்தா டாடா காட்டுற பழக்கம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு பர்த்டே கேக் ஒண்ணு ஆர்டர் இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு, அப்படியே வந்து இந்த மாசத்துக்கான கிராசரிஸும் வாங்கியாச்சு. என்னதான் செயற்கையா வந்து ஜூஸ் வந்தாலும், இந்த அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பா வந்து நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது அவ்ளோ நல்லதுங்க. அப்பதான் நம்மளுடைய விவசாயிங்களும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. யூடியூப்லேயே இல்லாத ஸ்பெஷல் ஃபுட்லாம் நம்ம அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ருப்போம். அப்புறம் அதெல்லாம் வந்து திரும்ப நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஒரு வேற லைஃப் ஸ்டைலில் நம்ம பழகிருப்போம்ல. இப்போல்லாம் ஃபோன் பார்த்தாலே வெரைட்டியாக சாப்பாடு செய்கிறாங்க, வீடியோ போடுறாங்க. இருந்தாலும் நம்ம அம்மா கைப்பக்குவம் உணவுக்கு ஈடாகாது. நைட் டின்னருக்கு சப்பாத்தி செஞ்சு அதுக்கப்புறம் பன்னீர் புரிஜி தான் செஞ்சுருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. என்னோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள்.